எல்லா சப்ஜெக்டையும் மனப்பாடம் பண்ணிடலாம். ஆனா மேக்ஸ் மட்டும் ஏன் வம்படியா நிக்குது? மேக்ஸ் ஒரு பாடம் இல்ல, அது ஒரு மொழி. அந்த மொழியை எப்படி ஈஸியா கத்துக்கலாம்னு சொல்றேன். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. வெல்கம் டு மை சேனல். வணக்கம் நண்பர்களே. எல்லா பாடத்தையும் படிச்சிடலாம், ஆனா மேக்ஸ் வந்தாலே தலை வலிக்குது என்ற கூட்டத்தில் நீங்களும் இருக்கீங்களா? உங்களை போலதான் நானும் இருந்தேன், அதை சரி செய்ய முடியாமல். மேக்ஸ் என்பது அது ஒரு பாடம் கிடையாது, அது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல நீங்க வெற்றி பெற. மேக்ஸோட ரூல்ஸ் தெரிஞ்சா நீங்களும் மத்தவங்க மாதிரி மேக்ஸ் புலியாகலாம். மேக்ஸ் மேல இருக்கிற பயத்தை போக்கி அதை எப்படி புத்திசாலித்தனமா அதை எப்படி சால்வ் பண்றது நான் இந்த வீடியோல சொல்லித்தரேன். மறக்காம லாஸ்ட் வரையும் பாருங்க. நம்ம பண்ற முதல் தப்பு ஃபார்முலாவை மனப்பாடம் பண்றது. இது ஒண்ணு சினிமா சாங் கிடையாது, பார்த்த உடனே மனப்பாடம் பண்றதுக்கு. இந்த ஃபார்முலா சம்முக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. எனக்கு வராது என்று எண்ணத்தை விடுங்கள், என்னால மனப்பாடம் எண்ணத்தை உங்களுக்குள் கொண்டு வாருங்கள். ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ண 3 வழிகள். ஃபிளாஷ் கார்டு, அப்ளைட், ரிவிஷன் பிஃபோர் ஸ்லீப். ஃபிளாஷ் கார்டு என்பது நீங்கள் இருக்கும் ரூமில் ஃபார்முலாவை ஒரு தாளில் ஒட்டி வையுங்கள். அப்ளைட், ஃபார்முலா படித்தவுடன் அதற்கான சம்களை போட்டு பாருங்கள். செயலில் இறங்கும் போதுதான் முழுமையாக நம்மளால் மனப்பாடம் செய்து கொள்ள முடியும். ரிவிஷன் பிஃபோர் ஸ்லீப், நம்ம தூங்குவதற்கு முன்னாடி நம்ம படித்த ஃபார்முலாக்களை கொஞ்சம் நேரம் சொல்லி பாருங்கள். நிஜ வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்கள். ஏன் ட்ரிக்னாமெட்ரி படிக்கிறோம், ஏன் கால்குலஸ் படிக்கிறோம் என்று தெரியாமலே படிச்சா போர்டு அடிக்கும். நீங்க ஒரு உயரமான கட்டிடத்தை பார்த்து அதோட உச்சியை பாக்குறீங்க, அது பேர் தான் ட்ரிக்னாமெட்ரி. நீங்க ஒரு கடைக்கு போய் டிஸ்கவுண்ட் கணக்கு போடுறீங்க, அதுக்கு பேர் தான் பெர்சன்டேஜ். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் கணக்கு தேட ஆரம்பிங்க. நிஜ வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க, மேக்ஸ் உங்க ஃப்ரெண்டா தான் இருக்கும். மேக்ஸை ஈஸியா கத்துக்கணும்னா நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம கணக்கு போடும் போது ரொம்ப ஈஸியான சம ஃபர்ஸ்ட் போட்டு பாருங்க. எனக்கு கணக்கு வருது என்று தன்னம்பிக்கையை உங்க மூளைக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் பெரிய சம போட்டு பாருங்க. தப்பா வந்தாலும் பரவாயில்ல. மேக்ஸ்ல தப்பு பண்றதுதான் கத்துக்கிறதுக்கு முதல் படி. ஒரு விஷயம், மேக்ஸ்ங்கிறது நீச்சல் அடிக்கிற மாதிரி. வேடிக்கை பார்த்தா வராது, தண்ணிக்குள் இறங்கி கை கால் அடிச்சாதான் வரும். அதாவது பேப்பர் பேனா எடுத்து சம்ம போட்டு போட்டு பார்த்தா தான் மேக்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மேக்ஸ் அலர்ஜி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டாபிக் மேக்ஸ்ல கஷ்டமா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.